எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த டபுள் டாட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மடித்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேலன்ஸ் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் கீழே எவ்வளோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கோ அந்த சீம் அலவன்ஸும் வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து லைன் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய பேலன்ஸ் இருக்கிற சீம் அலவன்ஸை மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த 2 டாட்டும் வந்து பிடிச்சிடலாம். ரெண்டு டாட்டும் வந்து நம்ம பிடிச்சிட்டோம். அதே மாதிரி கீழவும் மடித்து தைச்சிட்டோம். பேக் பார்ட் வந்து ஓவர். இப்போ ஃப்ரண்ட் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் வந்து ஃபஸ்ட்டு தைக்கலாம். முதல்ல வந்து கீழே நம்ம ஒரு 1/4 இன்ச் மடித்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டாட் வந்து பிடிச்சிடலாம். இந்த டாட் பிடிச்சிடலாம். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி அதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து 2 பார்ட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் மேலே பேக் வச்சு நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பலாம். ஸோ இந்த கிராஸ் பீஸ் வந்து நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச், ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா 1 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இதோட ஹைட்டு வித்து வந்து நீங்கள் உங்களோட இந்த நெக்கை சுற்றி வந்து நம்ம கிராஸ் பீஸ் வைக்கணும். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா?
இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்னா அதை கட் பண்ணலாம். இப்போ வந்து அப்படியே இப்படி ஓகே ஒரு ஸ்டிச். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இல்லை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா இதை பாருங்கள், இந்த சைடு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குல்ல, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இதை கட் பண்ணணும். எனக்கு பெருசாக இல்லை, இருந்தாலையும் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபேப்ரிக் கம்மியாக தான் இருக்குது எனக்கு, இல்லை. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த ஃப்ரண்ட்டு சைடு திருப்பிக்கலாம். இப்போ இப்படி இருக்குல்ல, இப்படி திருப்பி ஒரு ஸ்டிச் போடணும், ஃபைனல் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஊக்பட்டி ஐப்பட்டிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஊக்பட்டிக்கு வந்து இந்த ஊக்பட்டியோட லென்த்தை விட மேலே ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா, கீழே ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதோட வித்து வந்து நான் 2 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சம் பர்சன்ஸ் வந்து நீங்கள் 1.5 இன்ச் அந்த மாதிரி எடுப்பீங்க. ஸோ உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஹைட் மட்டும் மேலே 1 இன்ச்சு, கீழே 1 இன்ச் வந்து இதை விட வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஐப்பட்டிக்கு வந்து சேம் இந்த லென்த்தை விட மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி நான் வந்து இந்த வித்து மட்டும் வந்து அப்படியே 4 இன்ச்சாக கொடுத்துருக்கேன். ஓகே, வித்து மட்டும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊப்பட்டி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த ஊப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஐப்பட்டி. ஓகே,
இந்த ஊக்பட்டி ஐப்பட்டி வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் மடித்து தைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த சீம் அலவன்ஸ், இதை வந்து அப்படியே இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் சைடு இது ஸ்லீவோட பேக் சைடு, ப்ளவுஸோட சென்டர் இது, ஸ்லீவோட சென்டர் இது. ஓகே, ஸோ இந்த சென்டரையும் ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒன்றா இப்படி வச்சுட்டு ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம், ஆஃப் வந்து நெக்ஸ்ட்டு. ஓகே, ஆஃப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவையும் இந்த பாடியையும் வந்து ஆஃப் வந்து மறுபடியும் இந்த சைடு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, பாருங்கள் ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். சரியா, இதை நல்லா நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ நான் வீடியோவில் வந்து 2-3 முறை ஸ்டிச் போட்டு அதை காமிச்சினா அந்த வீடியோ லென்த் ஆகிடுது. அதனால வந்து நான் இப்போ போட்ட எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போடணும். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டிச்சு அந்த மாதிரி வந்து போடணும். ஏன்னா நான் எல்லாத்தையும் காமிச்சினா வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதே மாதிரி அந்த சைடும் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.